நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இல்வாழ்க்கை. தென்புலத்தார் தெய்வம் விருத்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. விளக்கம்: வாழ்ந்து மறைந்தோரை நினைவு கூறுதல், வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல், விருந்தோம்பல், சுற்றம் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளல் எனப்படும் ஐவகை நெறிகளும் இல்வாழ்வுக்கு உரியவனவாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள்: பாஜக காங்கிரசார் பயங்கர மோதல், மோடி உருவபொம்மை எரிப்பு, போலீசார் தடியடி. ஒப்பந்த ஆசிரியர்கள் 32வது நாளாக தர்ணா போராட்டம். புதுச்சேரியில் பாஜக சார்பில் வியாபாரிகள் சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். பாஜக காங்கிரசார் பயங்கர மோதல். ராகுல் உருவபொம்மை எரிப்புக்கு பதிலடியாக மோடி உருவபொம்மையை பாஜக அலுவலகத்திற்கு முன் காங்கிரசார் எரித்ததால் கல்வீச்சு, போலீஸ் தடியடி நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக அலுவலகம் முன்பு காங்கிரசார் மோடி உருவபொம்மை எரித்த நிலையில் பாஜகவினருடன் பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து கல்வீச்சு நடைபெற்றது. இந்நிலையில் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுடில்லியில் சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளைஞர் அணியினர் பிரதமர் சரணடைந்து விட்டார் என வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட ரிசல்ட்டுகளை கையில் ஏந்தி கொண்டு மாநாடு நடக்கும் அரங்கத்தில் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விவகாரம் பாஜகவினர் இடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் காமராஜர் சாலையிலிருந்து பேரணியாக வைஷால் வீதியில் உள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்து ராகுல் காந்தியின் உருவபொம்மையை எரித்துவிட்டு சென்றனர். இதுகுறித்து தகவலறிந்த சம்பவத்திற்கு வந்த போலீசார் உருவபொம்மையை மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். விவகாரம் குறித்து ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் தலைவர் ராஜ்மோகன் பெரியக்கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து உருவபொம்மை எரித்த பாஜகவினர் தேடி வருகின்றனர். உருவபொம்மை எரித்தவர்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் காமராஜர் சாலையிலிருந்து புறப்பட்டு ரெட்டியார்பாளையம் சித்தானந்தா நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அவர்களை போலீசார் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் தடுப்புகளை மீறி வந்த காங்கிரசார் மோடியின் உருவபொம்மையை எரித்தனர். அப்போது பாஜகவினருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மாறி செருப்பு மற்றும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் மேலும் பதட்டம் ஏற்பட்டது. அப்போது அங்கு திரண்ட பாஜகவினர் உருட்டு கட்டைகளுடன் பதில் தாக்குதலுக்கு சென்றனர். இரு பக்கம் முன்னேறுபவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். கலவரம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதில் எஸ்பி உள்ளிட்ட 2 போலீசார், இரு கட்சிகளை சேர்ந்த 6 பேர் உள்ளிட்டோர் காயமடைந்தனர்.
போலீசார் பாஜக அலுவலகம் முன் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கட்சி அலுவலகத்திற்கு வந்து சம்பவம் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் அவர் கூறுகையில், கலவரத்தை தூண்ட வேண்டுமென திட்டமிட்டு காங்கிரசார் வந்துள்ளனர். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்பதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இதுபோன்ற அராஜகத்தை கையில் எடுத்துள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் பாஜக தரப்பில் கடுமையான பதிலடி தரப்படும். எங்கள் கட்சி தலைமை எங்களை அமைதி காக்குமாறு கூறியுள்ளது. காங்கிரசின் இந்த அராஜக போக்குக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அதிமுக உள்ளது. கூட்டணி குறித்து எடப்பாடி முடிவு செய்வார் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. இது குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரியில் படகுகளை இயக்குவதில் கடற்கரை காவல்துறை, போலீஸ் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து திட்டமிட்டு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 80க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் 800க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் இருக்கும் அதிகாரிகள் இந்த திட்டத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைத்து மீனவர்களை வஞ்சிக்கும் வகையில் சதி செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரை பாதுகாப்பு அதிகாரி ஒரு நிறுவனத்திற்கு ஒரு படகுக்கு மட்டுமே அனுமதி வழங்க முடியும் என மீனவர்களை அலைக்கழிக்கின்றார். மேலும் மீனவர்கள் மீது உள்ளூரில் எந்த ஒரு சிறு வழக்கும் இருக்கக்கூடாது என ஊர் படகுகளை ரெனுவல் செய்யாமல் உள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்டு இங்குள்ள மீனவர்கள் உரிமம் பெறாமலே படகுகளை இயக்குகின்றனர். இது போன்ற கவனக்குறைவாலே படகு விபத்து ஏற்பட்டுள்ளது. எந்த படகு விபத்து ஏற்பட்டதோ அதை மட்டுமே தடை செய்ய வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக படகுகளை முடக்கி தொழில் செய்ய விடாமல் தடுப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் உள்ளது. அந்த கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முடிவு செய்வார். இவ்வாறு அவர் கூறினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். திறந்து கிடந்த கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்த பசுமாட்டை பொதுமக்கள் உதவியுடன் மாட்டை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்களை பொதுமக்கள் பாராட்டினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சி சார்பில் குப்பை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை சரி செய்ய தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நிறுவனம் தொடர்ந்து குப்பைகளை சரியாக சுத்தம் செய்யாமலும் கழிவுநீர் வாய்க்கால் களை தூர்வாறுதல் மற்றும் தூர்வாரிய வாய்க்காலை மூடாமலும் இருந்து வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே திறந்து கிடந்த கழிவுநீர் வாய்க்காலில் ஒருவர் தவறி விழுந்து அவரை அருகில் இருந்த மக்கள் காப்பாற்றினர். இன்று காலை காரைக்கால் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் எதிரே உள்ள கழிவுநீர் வாய்க்கால் திறந்து கிடந்த நிலையில் மேய்ச்சலுக்காக சாலையை கடக்க வந்த மாடு ஒன்று அதில் தவறி விழுந்து வெளியேற முடியாமல் தவித்து வந்தது. இதனை கண்டவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு மாட்டினை பத்திரமாக அங்கிருந்த பொதுமக்களின் உதவியுடன் மீட்டனர். கழிவுநீர் வாய்க்கால்களை சரியாக பராமரிக்க இல்லாததாலும் திறந்து சுத்தம் செய்தவற்றை சரியாக மூடாததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துரிதமாக செயல்பட்டு மாட்டினை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுவை அடுத்த கொம்பாக்கம் பகுதியில் வேலை பார்த்த வீட்டில் நகை திருடிய வேலைக்காரன், பெண் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ரூபாய் 16 லட்சம் நகை, பணம் பறிமுதல். புதுவை அருகே வேலை பார்த்து வீட்டில் நகை திருடிய வேலைக்கார், பெண் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 16 லட்சம் மதிப்புள்ள நகை, பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கம் வில்லினூர் ரோட்டை சேர்ந்தவர் பாஸ்கர் என்கின்ற பாலகோபாலன். இவர் தபால் நிலைய சேமிப்பு கணக்கில் வைத்திருந்த மனைவின் ரூபாய் 2 லட்சம் பணத்தை எடுத்தார். பின்னர் அந்த பணத்தை தொழில் செய்வதற்காக வீட்டிலுள்ள தாயாரின் பீரோவில் வைத்திருந்தார். மேலும் நண்பர் ஒருவரிடமிருந்து தனியாக ரூபாய் 3,50,000 வாங்கி அதையும் பீரோவில் வைத்திருந்தார். அதேபோல் அம்மாவின் 7 கிராம் தங்க நகை, தங்க காசு ஆகியவையும் அந்த பீரோவில் இருந்துள்ளது. பீரோவின் சாவியை பக்கத்திலுள்ள ஆணியில் மாட்டி வைத்துள்ளார். அந்த பீரோ படுக்கை அறையில் இருப்பதால் எப்பொழுதும் பூட்டப்படாமல் திறந்தே இருந்துள்ளது. வீட்டின் மெயின் சாவியை வெளியே உள்ள ஹெல்மெட்டில் மறைத்து வைப்பது வழக்கம்.
அதுபோல் சாவியை ஹெல்மெட்டில் மறைத்து வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி பீரோவை திறந்து பார்த்தபொழுது பணம், நகையை காணவில்லை. வீட்டில் உள்ள அனைவரும் கேட்டபொழுது தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. திருட்டு போன நகை மற்றும் பணத்தின் மதிப்பு ரூபாய் 5,59,000 இருக்கும். இது குறித்து பாஸ்கர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து தெற்கு எஸ்பி உத்தரவின் பேரில் முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் அலாவுதீன் ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் புகார்தாரர் வீட்டில் மட்டுமல்லாமல் அவர்களுடைய சகோதரர்கள் வீட்டிலும் திருட்டு நடந்தது தெரியவந்தது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 21 லட்சம் ஆகும். இதில் சிசிடிவி கேமரா மற்றும் காட்சிகளிலும் விசாரணை மேற்கொண்டதில் பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வீட்டு வேலை செய்ய வந்த கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்த முத்து என்கின்ற முத்துலட்சுமி என்ற 22 வயது உடைய பெண்ணின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் 2 பேர் வீட்டிலும் கடந்த தீபாவளி முதல் 2026 பொங்கல் வரை சிறுக சிறுக அவரவர்கள் வீட்டில் பீரோவில் வைத்திருந்த நகை மற்றும் பணத்தை திருடி முத்துலட்சுமி, சகோதரர் மாதவன் மற்றும் கொம்பாக்கத்தை சேர்ந்த மாலதி என்ற மலர்விழி, வனிதா ஆகியோரிடம் கொடுத்து மறைத்து வைத்தது தெரியவந்தது. மேலும் திருடிய தங்க நகைகளை, வெள்ளி பொருள்களையும் மலர்விழி மூலமாக விற்று அந்த பணத்தில் சொகுசாக வாழ்ந்து வந்துள்ளனர். தொடர்ந்து முத்துலட்சுமி கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருட்டு நகைகள் பணத்தையும் பதுக்கி வைத்து விற்பனை செய்ய உதவியாக இருந்த மாலதி, வனிதா மற்றும் முத்துலட்சுமி சகோதரர் மாதவன் ஆகியோரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 16 பவுன் தங்க நகைகள், 300 கிராம் வெள்ளி பொருட்கள், ரொக்கப்பணம் ரூபாய் 42,000 பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகையின் மதிப்பு ரூபாய் 16 லட்சம் ஆகும். சிறப்பாக செயல்பட்ட முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன், சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் குற்றப்பிரிவு போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன், தெற்கு எஸ்பி ஆகியோர் பாராட்டினர். ஒப்பந்த ஆசிரியர்கள் 32வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் 30 கௌரவ விரிவுரையாளர்கள், 20 கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், 62 கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், 168 கௌரவ பால சேவிக்காக்கள் என மொத்தமாக 280 பேரை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்களை அழைத்து பேசிய பொழுது பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதனால் அந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனிடையே பொங்கல் முடிந்தும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகே 32வது நாளாக கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமையில் ஒப்பந்த ஆசிரியர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் பாஜக சார்பில் வியாபாரிகள் சந்திப்பு. சபாநாயகர் செல்வம் பங்கேற்றார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வணிகர்களின் நலன் மற்றும் வர்த்தக மேம்பாடு குறித்த வியாபாரிகள் சந்திப்பு புதுச்சேரி ஹோட்டல் ஜெயராமில் நடைபெற்றது. இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, வர்த்தக பிரிவு அமைப்பாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த சந்திப்பில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான சிறு மற்றும் பெரு வியாபாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் செல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசு வணிகர்களுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்தும், புதுச்சேரி வர்த்தகத்துறையில் உள்ள சவால்களை களைந்து மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவது குறித்தும் விரிவாக பேசினர். வியாபாரிகளின் கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் கேட்டறியப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் வருகை தந்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும், வர்த்தக பெருமக்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுவை ஏம்பலம் நத்தமேடு ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முப்படை வீரர்கள் கௌரவிப்பு மற்றும் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் விநாயகம் தலைமையேற்றார்.
புதுச்சேரி தொழில்துறை துணை இயக்குநரும் முன்னாள் படை வீரருமான SCD சந்திரகுமரன் மற்றும் மாநில முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கத்தின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் முன்னாள் படை வீரர் டாக்டர் சாந்துராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக பள்ளிக்கு வந்த முன்னாள் முப்படை வீரர்களை பள்ளியின் சாரணர் பிரிவு மாணவர்கள் அணிவிப்பு நடத்தி முப்படை வீரர்களை வரவேற்றனர். பள்ளி மாணவர்கள் முகப்பு வாயில் இருபுறமும் நின்று மலர்களை தூவி வரவேற்றனர். பின்னர் வளாகத்தில் முப்படை வீரர்கள் கொடியும் தேசிய கொடியும் ஏற்றி வைக்கப்பட்டது. தேசிய உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் விழாவில் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. பள்ளியின் சார்பில் முன்னாள் முப்படை வீரர்கள் கௌரவிக்கப்பட்டு மலர் கொத்து மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் இந்திய எல்லையில் தங்கள் இன்னுயிர் நீத்த தியாக வீரர்களின் தாய்களுக்கும் மற்றும் அவருடைய மனைவிமார்களுக்கும் விழா மேடையில் சால்வை அணிவித்து கேடயம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் முப்படை வீரர்கள் தங்கள் அனுபவங்கள் மற்றும் சேவைகள் குறித்து மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இளைய தலைமுறையினர் கல்வியில் மட்டுமல்லாது நாட்டுப்பற்றிலும் ஈடுபடுத்த ஊக்குவிப்பதே இந்த விழாவின் முக்கிய நோக்கமாக அமைந்தது. பின்னர் நடந்த மழலையர் பட்டமளிப்பு விழாவில் 70க்கும் மேற்பட்ட மழலையர்கள் பட்டம் பெற்றனர். மேலும் பள்ளிக்கு விடுப்பின்றி வருகை தந்த மாணவர்களுக்கு முழு வருகை பதிவேடுக்கான விருதுகளும் வழங்கப்பட்டது. மேலும் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி கலை தமிழரசி சிறப்பித்து கௌரவிக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மழலைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு வரும் மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கான இடத்தை ஆய்வு செய்து பந்தல் அமைக்கும் பணிக்கான ஆலோசனை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை புரியுள்ளார். புதுச்சேரி ஹாஸ்பிட்டலில் அமைந்துள்ள விமான நிலையத்தின் எதிரில் அமைந்துள்ள திடலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசுகிறார். அதற்காக அப்பகுதியில் நிகழ்ச்சிக்கான பந்தல் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இதனை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பார்வையிட்டு விழா மேடை மற்றும் பந்தல் அமைப்பது தொடர்பாக அரசு செயலர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக காங்கிரசார் பயங்கர மோதல். மோடி உருவபொம்மை எரிப்பு, போலீசார் தடியடி. ஒப்பந்த ஆசிரியர்கள் 32வது நாளாக தர்ணா போராட்டம். புதுச்சேரியில் பாஜக சார்பில் வியாபாரிகள் சந்திப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.